எல்லா தேர்தலில் கேட்கிற ஆட்களுக்கு என்ன எழுதுறியா? எல்லாருமே தேர்தல் கேட்கறதுக்கு ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிற ஆட்களுக்கும் தேர்தல் கேட்கணும்னு ஆசை இருக்குதான். ஆனா தேர்தல் நடந்தால் தான் கேட்கிறது. எனவே நடக்குமான சந்தேகங்களுடைய இன்றைக்கு இந்த ஏற்கனவே தங்களை வேட்பாளராக அறிவித்து விட்டவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனா நடக்குமா இல்லையான்னு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அது பதவியில் இருக்கிறார். அவரு நடத்தலாமா நடக்கக்கூடாத மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் பழகு. இந்த அவரு எதிர்காலத்தை பத்தி சரியான ஒரு திட்டமிடல் இல்லாம நாம போய் ஒரு தேர்தலுக்கு போனா என்ன நடக்கும். ஏற்கனவே நிறைய தேர்தலை கிடப்புல போட்டாச்சு. இப்ப இன்னொரு தேர்தலை கிடப்புல போட்டா என்ன என்று அவர் ஆலோசிக்கலாமா? ஆலோசிப்பது சட்டத்தில் இடம் இருக்கிறது இல்லையோ, சட்டத்தில் இடம் இல்லாமதான் பத்திரத்தையும் போட்டார். அதனால இதுலேயும் அப்படி ஏதாவது செஞ்சு போடுவாரா என்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு பரவலாக இருந்து வர. எல்லாத்த விடவும் தேசான விஷயம் பாராளுமன்ற கணக்கு பாராளுமன்ற தேர்தலை நடத்துறது. அதுக்கு உண்மையிலேயே ரெண்டு தரப்பும் கொஞ்சம் விருப்பப்படும். உண்மையிலே ஜனாதிபதி தரப்பும் பெருசா பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் வெல்லலாம்னு நம்பிக்கை இல்லை என்றது பொதுவாக எல்லாரும் அரசியல் அவதானிகள் சொல்ற விஷயம். அதே போல ஜேடிபி நேற்று அறிவித்திருக்கிறார்கள், ஜனாதிபதி நாங்க பாராளுமன்ற தேர்தல் நடத்தினா பரவாயில்ல, ஆனா ஜனாதிபதி தேர்தல் நடத்தத்தான் வரும், அதுதான் நல்லது என்று சொல்றாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்ன நாங்க பார்ப்போம். இந்த ரெண்டு தரப்புக்கும் பாராளுமன்ற தேர்தல் நடந்தா அதிக கூடுதலான ஆசனங்களை பெற நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை நாங்க சார்ந்திருக்கிற அணிக்கிட்ட மாட்டுதான் இருக்கிறோம். எங்களுக்கும் அந்த நம்பிக்கை நாங்க எந்த அணியோடு இருந்தால் ஆக கூடுதலான ஆசனங்களை பெறலாம் என்ற கணிப்போடு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்க எடுத்திருக்கிற முடிவு அதுல எந்த பிசகம் இருப்பதாக தெரியல. ஏன் தெரியலன்னா இந்த ரெண்டு ஏற்கனவே அறிவிச்சு விட்டு நாங்க ஜனாதிபதி வேட்பாளர் சொல்லியிருக்க ரெண்டு பேருக்கும் பெரிசாக பாராளுமன்ற தேர்தலுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? வெல்றது கஷ்டம் தெரியும். நாங்க இருக்கிற அணிக்கு மாத்திரம்தான், ஐக்கிய மக்கள் சக்தியில் மாத்திரம்தான் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் ஆக கூடுதலான ஆசனங்களை பெறலாம் நம்பிக்கை இருக்குது. ஆனா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், ஆக கூடுதலான ஆசனங்களை பெறலாம் நம்பிக்கை இருக்குது. ஆனா அறுதி பெரும்பான்மையை பெறலாமா ஆண்டதுல சில கேள்விகள் இருக்கலாம். அதைத்தான் மாற்று தரப்புகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஃபுட்பால் யாரு எழுதி நாங்கள் அரசாங்கத்தில் போய்க்கிறோம் நம்பிக்கையில தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு கையறு நிலைக்கு அவங்க வரலாம் என்பது என்னுடைய ஒரு சிறு ஊகம். அதே நேரம் வடகிழக்கிலே ஒரு பொது வேட்பாளர் நடத்த வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த பொது வேட்பாளர்கள் யாருக்கும் வேணும்னா போடலாம். ஆனால் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் முழு நாடுமே ஒரு தனி தொகுதியாக போட்டியிடுற தேர்தலில் சிறுபான்மை சமூகங்கள் அந்த வாக்குகளை தன்னுடைய உரிமைகளை வென்று கொள்வதற்கான ஒரு பேரம் பேசுவதாக செய்ய வேண்டுமே தவிர தனியாக நின்று இதையும் பெரிதாக சாதித்துவிட முடியுமா என்று பெரிய கேள்வி இருக்கிறது. இதை அவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் தனிப்பட்ட முடிவு அவர்கள் வேண்டுமாறு எடுக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் அதை ஆதரிக்குமா என்பது கேள்விக்குறிதான்.